ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு பக்கம் அதிமுக பல பிரிவுகளா பிரிஞ்சிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அதிமுகல இருக்கிறவங்களை எல்லாரையும் திமுக தம் பக்கம் இழுத்துட்டு இருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தல் ஒரு கடுமையான போட்டியா இருக்குமா அப்படின்னா இருக்கவே இருக்காது. இதுல யாருக்கு போட்டி அப்படின்னா 2ஆம் இடத்துக்கு யார் வருது அதுக்குதான் போட்டியை கண்டி. முதல் இடத்துக்கு வர்றதுக்கான போட்டியே கிடையாது. திமுக அசால்ட்டா நின்று ஜெயிச்சுட்டு போயிடும். அவங்க 200 தொகுதி அப்படின்னு நிர்ணயிச்சாங்க. ஆனா 200க்கு மேல அதிகமா தான் அவங்க வின் பண்ணுவாங்க அப்படின்னு தான் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இதன் மத்தியில எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கோட்டையிலேயே ஓட்ட விழுந்துருச்சே அப்படின்னு உக்காந்து எழுந்துட்டு இருக்காராம். ஏன் அப்படின்னா ஒரு பக்கம் நீங்க செங்கோட்டையன் எடுத்துக்கிட்டோம். செங்கோட்டையன் எடுத்துக்கிட்டா அவரு கட்சியில கொங்கு மண்டலத்துல ஒரு வலிமை மிக்க தலைவரா இருக்கிறார். என்னதான் நீங்க எஸ்பி வேலுமணி, தங்கமணி, எடப்பாடி பழனிசாமி, செங்கோட்டையன் இவங்களாம் கொங்கு மண்டலத்துல ஒரு தவிர்க்க முடியாத தலைவர்களா இருந்தாலும் ஈரோடு மாவட்டம் கொங்கு பெல்ட்ல நீங்க எடுத்துட்டீங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியா இருக்கிறார். அவரை மீறி அங்க ஒரு துருவம் அசையாது அப்படின்னு தான் சொல்லணும். இப்படியா இருக்கும்பொழுது செங்கோட்டையனை பகைச்சிக்கிட்டார் எடப்பாடி பழனிசாமி. அப்போ ஏற்கனவே கொங்கு பெல்ட் கொஞ்சம் வீக்கா இருக்கு. எடப்பாடி பழனிசாமி சொந்த மாவட்டத்திலே உறுப்பினர்கள் அட்டையில குப்பையில தூக்கி போடுற அளவுக்கு அங்க உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அதுல ஆச்சரியப்படுற விஷயம் ஒண்ணுமே கிடையாது. அந்த அளவுக்கு கொங்கு பெல்ட்ல இன்னும் வீக் ஆகிட்டே போறாங்க. இதன் மத்தியில ஒரு பக்கம் வெளியேற்றப்படலம் நடந்தாலும் இன்னொரு பக்கம் அதிருப்தியாளர்கள் வெளியேறிட்டு வராங்க. எடப்பாடி பழனிசாமி தூக்காமையே நிறைய பேர் என்ன பண்றாங்க, வெளியே வராங்க. வந்துட்டு திமுகல தங்களை இணைச்சுக்கிறாங்க. அதிமுகல சீனியர்களா அறியப்பட்ட அன்வர் ராஜா, மைத்ரேயன் போன்றவர்கள் என்ன பண்றாங்க, திமுக பக்கம் வந்துட்டாங்க. அதிமுகவில் அதிகாரப்பூர்வ நாளேடுகள் ஆசிரியரா இருந்தவரும் ஓபிஎஸ் ஆதரவுமான மருது அழகராஜு என்ன பண்ணிட்டாரு, திமுக பக்கம் வந்துட்டாரு. இப்போ கொங்கு பெல்ட்ல முக்கியமான சீனியர் ஒருத்தர் திமுக பக்கம் வருதுக்கான பேச்சுவார்த்தைகளை நடத்திட்டு இருக்கிறாரு அப்படின்ற ஒரு தகவல் இப்போ பரவிட்டு இருக்கு. கோவை மாவட்டத்துல மண்டல பொறுப்பாளராக நியமிச்சிருக்கிறதா செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜி அதிமுகவில் இருந்ததை காட்டிலும் திமுகவில் அவருக்கு அங்கீகாரம் ரொம்ப பெருசா இருக்கு. இது செந்தில் பாலாஜிக்கு மட்டும் தானா இந்த அங்கீகாரம் அப்படின்னா இல்லவே இல்லை. சேகர் பாபு, ராஜா கண்ணப்பன், முத்துசாமி, தோப்பு வெங்கடாச்சலம், தங்கத்தமிழ் செல்வன் போன்றவங்களாம் அதிமுகவில் இருந்ததை காட்டிலும் திமுகவுக்கு வந்துட்ட பிறகு அவங்களுக்கான அங்கீகாரம் ரொம்ப அதிகமாவே இருந்தது. இப்படியா இருக்கும் பொழுது இந்த அங்கீகாரத்தை பார்த்து மற்றவர்களுக்கு என்ன பண்ணா, அப்ப அதிமுகவில் இருக்கிறத காட்டிலும் திமுக பக்கம் போயிடலாம். ஏன்னா அதிமுக ரொம்ப வீக் அடைஞ்சிட்டு வருது. ஏற்கனவே கட்சி ரொம்ப வீக் ஆயிடுச்சு. இப்ப கூட்டணியும் ரொம்ப வீக் ஆயிடுச்சு. அதிமுகவில் நம்பி இருந்த சில பல கட்சிகள், கொஞ்சம் அமைப்புகள், அவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க, அதிமுக வேஸ்ட், எடப்பாடி பழனிசாமி வேஸ்ட் அப்படின்னு இன்னைக்கு எல்லாருமே வெளியேறிட்டு வராங்க. இப்படியா இருக்கும் பொழுது இந்த கூட்டணியில இருக்கிறத விட, இந்த கட்சியில இருக்கிறத விட அங்கீகாரம் இழந்துதான் நம்ம போவோம். அதுக்கு இங்க அங்கீகாரம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொலையா என்ன பண்றாங்க, இந்த பக்கம் திமுக பக்கம் வந்துட்டு இருக்காங்க. சோ இப்படியா இருக்கும்போது கொங்கு பெல்ட்ல சக்தி வாய்ந்த ஒரு தலைவரும் அதிமுகவின் சீனியருமான ஒருத்தர் என்ன பண்ண போறாரு, இப்போ செந்தில் பாலாஜி தலைமையில, இது ஏற்கனவே கரூர் மாவட்டத்துல முப்பெரு விழா நடத்தினாங்க. அப்பவே இந்த ப்ராசஸ் நடக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன்ல தான் இருந்தது. இருந்தாலும் கொஞ்சம் ஆற போட்டு இருந்தாங்க. இப்போ இது டோட்டலா என்ன பண்ண போகுது, மாறப்போகுது அப்படின்னு தான் சொல்றாங்க. இதுல எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்பவே வீக்னஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அதிமுகவின் கோட்டையாகவே கொங்கு மண்டலம் இருந்தது. செந்தில் பாலாஜி இந்த பக்கம் வந்தாரு. அதுக்கப்புறம் அதிமுக பல நிகழ்வுகள் நடந்தது. டிடிவி தினகரன் வெளியேற்றம், ஓபிஎஸ் வெளியேற்றம், சசிகலா வெளியேற்றம், இன்னும் பலர் வெளியேற்றங்கள்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் இப்ப கடைசியா செங்கோட்டையனே வெளியேற்றிட்டாங்க. சோ இப்படி இருக்கும்பொழுது இப்போ அதிமுகவின் கோட்டையாக கருதப்பட்ட கொங்கு மண்டலம் இப்போ ஓட்ட விழுந்துருச்சு. ஏன்னா கொஞ்ச நஞ்ச இருக்கிற சீனியர்களும் மாவட்ட செயலாளர்களும் அதிருப்தியாளர்களும் திமுக பக்கம் வந்துட்டா இனி திமுகவை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அதிமுகவின் கோட்டையா இருந்த கொங்கு மண்டலம் 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுல திமுகவின் கோட்டையா மாறப்போகுது அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நம்ம எடப்பாடி பழனிசாமி தான். ஏன்னா நீங்க இதெல்லாம் மறுக்கவே முடியாது. எடப்பாடி பழனிசாமி இருக்கிற வரைக்கும் அதிமுகவை வெளியிலிருந்து ஒருத்தர் யாரை அழிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு சபதத்தை இருக்கிறார் அதிமுக. இன்னைக்கு எல்லாருமே ஒரே ஒரு விஷயம் தான், செங்கோட்டையன் முதற்கொண்டு ஓபிஎஸ் முதற்கொண்டு எல்லாருமே என்ன சொல்றாங்க, அதிமுக ஒன்றிணைனும். இதை எடப்பாடி பழனிசாமி ஒத்தே வர மாட்டேங்கிறார். அதிமுக அழிஞ்சு போனாலும் பரவாயில்ல, அதிமுக பாதாளத்துக்கு போனாலும் பரவாயில்ல,
அதிமுக அப்படின்ற ஒரு கட்சி இல்லைன்னா கூட பரவாயில்ல, என் பதவிக்காக என் குடும்ப நலத்துக்காக நான் இதை பலிகாட ஆக்குவேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஒத்த காலில் நிக்கிறாரு. இன்னைக்கு கட்சி கண்ணு முன்னாடியே கரைஞ்சு போயிட்டு இருக்கு, எல்லாரும் வெளியே போயிட்டு இருக்காங்க. இதை பார்த்து கூட எடப்பாடி பழனிசாமியால புரிஞ்சுக்க முடியல, நம்ம எங்க தப்பு செய்யறோம், என்ன தப்பு செய்யறோம் அப்படின்றத புரிஞ்சுக்க முடியல. 4 பேர் எடுத்து சொன்னாலும் அதை கேட்கறதுக்கு மனநிலைமையில இவர் இல்ல. இது எல்லாமே ஒரு சில சுயநலத்தினாலதான் இதெல்லாம் நடக்குது கண்டி. இவங்க ஆட்சிக்கு வந்துடணும். இப்போ எடப்பாடி பழனிசாமி நம்பி இருக்கிற ஒரே நம்பிக்கையாளர் யாருன்னா பாஜக தான். பாஜக இவிஎம் மிஷின் மூலமா எப்படியாச்சுன்னா சதவீதத்தை ஏத்தி உள்ள நம்ம வந்துடலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அது தமிழ்நாட்டுல எடுபடாது, நிச்சயமா தமிழ்நாட்டுல எடுபடாது. இவங்க நார்த் சைட்ல பண்ணலாம், பீகார்ல பண்ணலாம், உத்தரப்பிரதேசத்தை பண்ணலாம், மத்திய பிரதேசத்தை பண்ணலாம், அங்க பண்ணலாம். இங்க அது எடுபடாது. இப்போ எடப்பாடி பழனிசாமி இருக்கிற ஒரே ஆப்ஷனு பாஜகவை முறிச்சுக்கிட்டு வெளியே வரணும், இல்லாட்டி அதிமுக ஒன்றிணைக்கணும். இவரு கொஞ்சம் இறங்கி கொடுத்தாருன்னா இன்னைக்கு அதிமுக ஜெயிக்கிற ஒரு ஸ்டேஜில் இருக்கு. இப்போ எடப்பாடி பழனிசாமி இதே நிலைமையில இருந்தா எதிர்கட்சியா கூட உட்கார முடியாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. எடப்பாடி பழனிசாமி கொங்கு மண்டலத்துல ஒரு தவிர்க்க முடியாத சக்தியா இருக்கலாம். ஆனா கொங்கு பெல்ட்ல இருக்கிற ஒரு முக்கியமான சீனியர் தலைவர் அவர் திமுக ஐக்கியமாகும் போது அப்ப புரிஞ்சுப்பாரு எடப்பாடி பழனிசாமி எவ்வளவு வீக்கா இருக்கிறாருன்னு. அதிமுகவின் கோட்டைக்குள்ளேயே ஓட்டை விழுந்தது எடப்பாடி பழனிசாமியால தான் அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. இருந்தாலும் திமுக தங்களுடைய வேலைகளை சூப்பரா செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல இதுல யாருமே போயிட்டு திமுக நீங்க வழிய வாங்க வாங்க வாங்கன்னா கூப்பிடுறதே இல்லை. அவங்களா உணர்ந்து வராங்க. இரண்டு திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டை ஆண்டு இருந்தது, ஒன்னு அதிமுக திமுக. இன்னைக்கு அதிமுக திராவிட பாதையிலிருந்து விலகி போறாங்க. அதனால திராவிட உணவாளர்கள் தமிழாளர்கள் எல்லாமே திமுக பக்கம் தானா தங்களை இணைச்சுக்கிறாங்க. உடனே என்ன சொல்றாங்க, இவங்க போயிட்டு வலை வீசி கூப்பிடுறாங்க. திமுகவுக்கு அந்த அவசியமே கிடையாது. திமுக அவங்க ஸ்டாண்டில் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டை இப்போ ட்விட்டர்ல கூட என்ன போட்டிருக்காரு நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், தமிழ்நாடை ஒருபோதும் தலைகுனியை விடமாட்டேன் அப்படின்ற ஒரு முழக்கத்தை எடுத்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி எதுக்கத்தால டெல்லிக்கு போயிட்டு நம்மள தலை குனிய வச்சிருவாரு, தமிழ்நாட்டை வித்துருவாரு, கூறு போட்டு விற்பாரு எடப்பாடி பழனிசாமி. இதான் நடக்கும். எடப்பாடி பழனிசாமி ஆட்சி இங்க புரிஞ்சா தமிழ்நாடு காவி மயமாகும், தமிழ்நாடு சீர்கெட்டு போகும், தமிழ்நாடு கூறு போட்டு இவங்க ஆட்சி செஞ்சிருவாங்க அப்படின்றதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. இதை எதிரொலிக்கிற விதமா தான் நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடை ஒருபோதும் தலையை குனிய விட மாட்டேன், நான் போய் தமிழ்நாட்டை அடமான வைக்க மாட்டேன். எவ்வளவு பெரிய கேஸெல்லாம் எல்லாம் சட்டப்பூர்வமா நின்று போராடினாங்க. எவ்வளவு நெருக்கடி கொடுத்தாங்க திமுகவுக்கு. திமுக அமைச்சர்களுக்கு எந்த அளவுக்கு நெருக்கடி, எல்லாத்தையும் சட்டப்பூர்வமா எதிர்கொண்டு போராடுறாங்க. யாரு காலையும் போய் விழலை. ஆனா இங்க எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய மகனுக்காகவும் சம்பந்திக்காகவும் போய் அமித்ஷா கால போய் விழுந்து அடிமையாயிட்டு இப்போ அதிமுக என்ற கட்சியை சீரழித்து கொண்டிருக்கிறார் என்றுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. அதிமுக இருக்கிற கொங்கு மண்டலத்துல வலிமை மிக்க ஒரு தலைவர், அதிமுகவின் சீனியர் ஒருத்தர் திமுக ஐக்கியமாக போகிறார் அப்படின்ற ஒரு தகவல் பரவின்னு இருக்கு. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.